ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்குக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, ஆண்டவன் சன்னிதானத்தில் மாதத்தினுடைய கடைசி நாள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளையும் தொடர்ந்து இறைவன் தரக்கூடிய புதிய நாள் புதிய மாதத்தை நாம் வரவேற்க நிச்சயமாக ஏராளமான நன்றிகளோடு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திருப்பலியின் தொடக்கத்தில் சொன்னது போல நாம் எதற்கு நன்றி சொல்வது? எதற்கு வேணாலும் நன்றி சொல்லலாம். நாம் இருப்பதற்கு, இயங்குவதற்கு, ஓடுவதற்கு, பேசுவதற்கு, நகர்வதற்கு, உரையாடுவதற்கு, உறவாடுவதற்கு எவ்வளோ காரியங்களுக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக இப்படியாக நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை. நன்றியை மறப்பது இறைவனை மட்டுமல்ல, நம் மனித நிலையே மறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். ஆக நிறைந்த நெஞ்சத்தோடு இந்த திருப்பலியை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் ஒப்பு கொடுத்து புதிய மாதத்தை நாம் பெறுவோம். அதில் நமக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய உதவியாக இன்றைய நாளுடைய நற்செய்திகள். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல. ஒரு அழகான சிந்தனை இன்றைய நாளுடைய நற்செய்தி. அதாவது பாதம் கழுவுகின்ற சடங்கு. அந்த சடங்கு முடிந்த பிறகு சீடர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான அறிவுரை. அந்த அறிவுரை இன்றைக்கு நமக்கும் பொருத்தமாக இருக்கிறது. தாழ்ச்சி நிறைந்த பண்பையும் வாழ்வையும் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். உயர்ந்த மூங்கில்கள் எப்போதும் வளைந்துதான் இருக்கும். அப்படி என்றால் முதிர்ச்சி பெற்ற மனிதர்கள் தாழ்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். தாழ்ச்சி என்பது வீழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியின் வாழ்வின் திறவுகோள் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி இந்த தாழ்ச்சி என்கின்ற அழகான பண்பு திருமண குடும்ப வாழ்வில், துறவு வாழ்வில் இருந்துவிட்டால் சுமூகமாக வாழ்க்கை செல்லும். இன்றைக்கு நீயா நானா என்றெல்லாம் இருப்பதெல்லாம். நேற்று முந்தின நாள் ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் ஒரு குடும்பம் கணவன் மனைவியுமாக 3 ஆண்டுகள் பிரிந்து வாழ்கிறார்கள். 3 ஆண்டுகள், ஏறக்குறைய 11 ஆண்டு ஆடுகிறது அவங்களுக்கு திருமணமாகி. 3 ஆண்டுகள் பிரிந்து பிறகு அவர்களை தனித்தனியாக கணவன் மனைவியுமாக நான் சந்தித்தேன். அது இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். பிறகு ஃபேமிலி கவுன்சிலிங் என்று சொல்வார்கள். குடும்பமாக ஏறக்குறைய ஒரு 12 பேர் வந்தாங்க. நானும் லோயலா கல்லூரிக்கு அங்கு தந்தை அவர்கள் ஒரு தந்தையுடைய அழைப்பிற்கு ஏற்பச்சன. இவங்க கணவன் மனைவி 2 பேருமே பிரிந்து செல்ல வேண்டும் என்ற முடிவோடு வந்தார்கள். அவங்களுடைய குடும்பங்களும் ஏற்றுக்கொள்ள, அதாவது மகனுடைய குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மகளுடைய குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு உட்கார வைத்து ஒரு 5:30 மணிக்கு அவர்கள் எல்லாரும் பேச வைத்து பிறகு பல கேள்விகளை அவர்களுக்குள்ளாக எழுப்பி அவர்கள் இருவருடைய குடும்பமும் அன்றைக்கு இதோடு இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டாம் என்று அவர்களுக்கு ஏற்பட்ட பல காயங்களை, வழிகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அதில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்றால் நிச்சயமாக இந்த பண்பு தான். ஒருவரை ஒருவர் அந்த விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு ஒரு தாழ்ச்சி நிறைந்த பண்பு ஒரு மனைவியிடத்திலே கணவரிடத்தில் இருந்து விட்டால் அங்கு பிரிவிக்க இல்லை. 2 குடும்பமும் பிரிந்து செல்ல வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது ஏறக்குறைய 5:30 மணிக்கு பேச ஆரம்பித்து 9:30 மணி ஆகி பிறகு இருவரும் முடிவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட மனநிறைவோடு 2 குடும்பமும் ஏற்றுக்கொண்டு பிறகு ரொம்ப நன்றி ஃபாதர், கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த 2 குடும்பங்கள், அவ்வளோ பேர், ஒரு குடும்பம் திண்டிவனத்திலிருந்து. ஆக இப்படியாக ரொம்ப அழகாக அந்த இடத்தை ஆண்டவன் ஆசீர்வதித்தார். அவர்கள் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு சொல்லிவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். ஆக அன்புகளை திருமண குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது தாழ்ச்சி. ஆக இதை தான் ஆண்டவர் மீண்டுமாக சொல்லிக் கொடுக்கிறார். எங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, நம்ம எல்லாருக்கும் சரி, எதிலும் இறைவனை நாம் பார்ப்பது, எளிமையான சிந்தனை, எளிமையான வாழ்க்கை, எளிமையாக பழகுவது. நேற்று முந்தின நாள் 2-3 நாட்களாக ஒரு ஏறக்குறைய 32 வீடுகளை நான் சந்தித்தேன். மிகுந்த எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். வீடுகள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல், கப்ரியேல் அன்பத்தை சந்திக்க ஒரு வாய்ப்பு. இப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு அழகான பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விட்டால் மிகப்பெரிய உயரத்திற்கு நாம் செல்லும். இந்த தாழ்ச்சி என்ற வார்த்தை எதிலிருந்து வருகிறால் ஹியூமஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வருகிறது. ஹியூமஸ் என்றால் மண் அல்லது ஒன்றுமை இல்லாமை என்ற அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை வருகிறது. அப்படி என்றால் என்ன? கடவுள் முன்பாக நாம் யார்? படித்தவர்களா, வசதியில் இருப்பவர்களா, உயர்ந்தவர்களா அல்லது தெரிந்தவர்களா? கடவுள் முன்னாடி நாம் யார்? ஒன்றுமே இல்லாதவர்கள். ஆக இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நம்மை உயர்த்தும். ஆக அன்புக்குரியவர்களே, அதனால தான் நியூட்டன் பாருங்கள், பெரிய அறிவாளி. அவர் கண்டுபிடித்தது 1-2 அல்ல. நமக்கு தெரிந்தது என்ன? கிராவிட்டி. அதான் நமக்கு தெரிந்தது இல்லையா? அவர் கண்டுபிடித்த நிறைய சின்ன அவர் சொல்கிறார்,
கடற்கரையில் நான் விளையாடும் ஒரு சிறுவன், இங்கே ஒரு சங்கு, அங்கு ஒரு கூழாங்கல், அவற்றை தான் கண்டுபிடித்திருக்கிறேன். இன்னும் கண்டறியப்படாமல் மாபெரும் கடல் என்ற உண்மை இருக்கிறது என்கிறார். என்ன ஒரு தாழ்ச்சி பார்த்தீங்களா? மதர் தெரேசா நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு புனிதர். நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவங்க செய்கின்ற பணிகளை இன்றைய நாம் செய்ய முடியுமா? ஒன்றுமே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சபையில் நாங்கள் செய்கின்ற பணிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கடலில் கலக்கின்ற ஒரு சிறு துளி நீருக்கு சமம் என்கிறார்கள். அவ்வளோ ஒரு தாழ்ச்சியோட. ஆக இன்றைக்கி ஆண்டவர் பாருங்க, பாதங்கள் எல்லாம் அவர் ஒரு அடிமை நிலை ஏற்று பாதங்களை கழுவிட்டு சீடர்களுக்கு சொன்ன அழகான செய்தி, பி ஹம்பிள் அண்ட் சிம்பிள். ஆக எளிமையோடும் தாழ்ச்சியோடும், இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஆக நாம் என்னதான் படித்தவர்கள் தெரிந்தவர்கள் இருந்தாலும் கணவன் மனைவியிடத்தில் காட்டக்கூடிய ஒரு தாழ்ச்சி நிறைந்த ஒரு பண்பு, மனைவி கணவனிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வாழ்க்கை, இதுதான் நம் குடும்பங்களை ஒன்று சேர்க்கும், வலுப்படுத்தும். இதனால தான் நிறைய குடும்பங்கள், ஏன்னா இந்த நாட்களில் நிறைய பிரிவுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் முன்பு இருந்ததை விட, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இந்த காலகட்டத்தில் நிறைய பிரிவுகள், முறிவுகள், ஏற்றுக்கொள்ளாமை, நிறைய விஷயங்கள், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிக்கல்கள் அடிப்படையில் அழகான இந்த விஷயம். நமக்கு திருமண குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கி திருமண நாளெல்லாம் கொண்டாடுற வாழ்த்துவோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்வு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது போல எளிமையோடு தாழ்ச்சியோடு இருக்க முயற்சி எடுப்போம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக தாழ்ச்சி வீச்சல்ல மகிழ்ச்சியின் திறவுகோள் என்பதை நாம் உணர்வோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.